ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மலச்சிக்கல் என்பது மலம் கழிப்பதில் சிரமம் அல்லது மலம் கழிக்காமல் இருத்தல் என்பதே ஆகும். மலச்சிக்கலை பொதுவாக போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதன் மூலமும் அதிகமான நார்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாகவும் அதிக உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் குணப்படுத்தலாம். 7 பேரில் ஒருவருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பதாகவும் இது பெரியவர்களை விட குழந்தைகளிடம் அதிகம் ஏற்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. பழங்கள், காய்கறிகள், விதைகள், பருப்புகள் போன்றவற்றில் இருக்கும் பல்வேறு வகை நார்ச்சத்து உடைய உணவுகளை உட்கொள்ள முயற்சி செய்யுங்கள். பப்பாளி, ப்ளம், பூசணி, ஆரஞ்சு, ஓட்ஸ், சியா விதைகள் போன்ற உணவுகள் இயற்கையாகவே சிறந்த மலமிளக்கி உணவுகளாகும். இவை மலத்தில் கொழுப்பை சேர்த்து மலச்சிக்கலை போக்க ஒரு சிறந்த வழியாக அமைகின்றன. இந்த உணவுகளில் பலவற்றில் அதிக தண்ணீர் உள்ளது. குடல் இயக்கத்தை எளிதாக்க ஒரு நாளைக்கு 1.5 முதல் 2 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். சிறந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கலை சரி செய்ய முடியுமென்றால் அதை முயற்சி செய்வதில் ஒன்றும் தவறில்லை. மலச்சிக்கலை கட்டுப்படுத்துவதில் நார்ச்சத்தின் பங்கு மிக பெரியது. ஒரு நாளைக்கு 30 கிராம் அளவுள்ள நார்ச்சத்து உணவினை சாப்பிட வேண்டும். ஆனால் 91% மக்கள் தங்களது அன்றாட நார்ச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதில்லை. நார்ச்சத்து உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கும். தானியங்களில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. தானியங்களால் தயாரான பிரெட், அரிசி, பாஸ்தா, ஓட்ஸ் போன்றவற்றிலும் காய்கறிகள், பழங்கள், விதைகள், பருப்புகள், கொட்டை வகைகள் ஆகியவற்றிலும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. நார்ச்சத்து உணவுகளை அதிகமாக சாப்பிட பழகிக்கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு சமமாக திரவ உணவுகளையும் சாப்பிட வேண்டும். அதே சமயம் அதிக அளவிலான நார்ச்சத்துக்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் குறைக்க பழகுங்கள். 100 கிராம் பப்பாளியில் 2 கிராம் நார்ச்சத்தும் மெக்னீசியமும் உள்ளது. பப்பாளியில் தண்ணீர் நிறைந்துள்ளதால் மலச்சிக்கலை எளிதாக்குகிறது. ஓட்ஸ் என்பது பீட்டா குளுக்கன்கள் நிறைந்த ஒரு தானியமாகும். இது புரோபயாட்டிக் செயல்பாடுகளை கொண்ட கரையக்கூடிய நார்ச்சத்துக்களாகும். இது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்க உதவுகிறது. தயிர் என்பது லாக்டோபாசிலஸ் என்ற ஆரோக்கியமான பாக்டீரியாக்களை கொண்ட ஒரு புரோபயாட்டிக் உணவாகும். இந்த பாக்டீரியாக்கள் குடலை பராமரித்து குடல் தாவரங்களை சமநிலையில் வைத்திருக்கின்றது. ப்ளம்ஸில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கலை எளிதில் சரி செய்யக்கூடிய குணத்தினை கொண்டுள்ளது. இது மலத்தினை மென்மையாக வெளியேற்ற உதவுகிறது. பூசணிக்காயில் நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்தும் நிறைந்திருப்பதால் மலத்தை ஈரப்படுத்தவும் மலம் கழிப்பதை எளிதாக்கவும் உதவுகிறது. வாரம் முழுவதும் இதை மற்ற மலமிளக்கி உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடலாம். 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் இயற்கை தயிரை உட்கொள்ளலாம். இது குடல் தாவரங்களை மேற்படுத்தி மலச்சிக்கலை எதிர்த்து போராடும் புரோபயாட்டிக்குகளை கொண்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.